சொல்லுங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னது 100 வருஷமா அது? காட்டு 100 வருஷம் பழமையான. எவ்வளோ ப்ரைஸு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க இன்றைக்கி சந்தையில் என்னெல்லாம் சிறப்பாக இருக்குன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வெயில் காலையில் கொஞ்சம் பரவாயில்ல தான், பட் போக போக கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் பொருள்லாம் எப்படி சிறப்பாக இருக்குன்றதை நம்ம சந்தையில் போய் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் வந்துட்டு யூஸ்வலாக இங்கே நிறைய ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து சேல் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இந்த கென்வுட்டோட ஒரு டியூனரும் அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரும் இருந்தது. ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரே ஒரு தனி கேட்டகரிங்க. ஸோ அதில் வந்து பாட்டு கேட்குறதே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் கென்வுட்டோட இது வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லேட்டஸ்ட் மாடல் தான். ப்ரைஸ் வந்து 8,000 சொல்லியிருந்தாங்க. இது காலையிலே வந்து சேல் ஆயிடுச்சு. ஒரு ரீசெலர் வந்து வாங்கிட்டாரு. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி 2 காம்போவை பார்க்குறது, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறது. அண்டு மிக்சரும் இருந்தது பக்கத்துலேயே. அண்ட் இது வந்து நம்ம தெரிஞ்ச கடை தான். ஸோ யூஸ்வலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு. இன்றைக்கி இந்த பிஎஸ் அது ப்ளே ஸ்டேஷனோட பவர் யூனிட்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி பண்ண யூனிட் என்னன்னு தெரியல. 2 மெமரி கார்டு போடுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் 4 மெமரி கார்டு போடலாம் போல். ஸோ இந்த யூனிட் வச்சுருந்தாரு. அதே மாதிரி வாக்மேன் ஒன்று இருந்தது. ஸோ ஃபிலிப்ஸோட ஒரு வாக்மேன். அண்ட் மற்றபடி ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாரு. ஸோ அப்படியே பாருங்கள். அண்ட் இந்த மசாஜர் வந்து சேலுக்கு வச்சுருந்தாருங்க. இது வந்து ஐ திங்க் 400 இதை சொன்னார். 600 நினைக்கிறேன். ஸோ இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு. புது பீஸ் தான். செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், பவர் செக் பண்ணி. அண்டு விஹெச்எஸ் டிவிடி காம்போ, அதாவது விசிஆரில் வந்துட்டு டிவிடியும் சேர்ந்து. ஸோ இது வந்து நம்ம மாதவன் ஷாப்பில் சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே இது வந்து சேல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செம்ம பீஸுங்க. ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். விசிஆர் அண்ட் டிவிடி காம்போ. அண்ட் இந்த 100 இயர் ஓல்டு டைப்ரைட்டர் வந்து இன்னும் சேலுக்கு இருக்குது. 3,000 சொல்கிறாரு. செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இவரோட ஷாப்பில் இருக்குது. நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் இருந்தது இது, இந்த வீக்கு வச்சுருக்காரு. அண்டு அக்காயோட ஒரு விசிஆர் வச்சுருந்தாரு, அவரே தான். அண்ட் ஒரு ரெக்கார்ட் பிளேயரும் இருந்தது, ஃபிலிப்ஸோடது. நீடில் இருந்த மாதிரி தெரியல, இருந்தது. பட் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இது காலையிலே சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் சோனியோட ஒரு மினி ஹைஃபை சிஸ்டம் வித் ரிமோட்டோடே இருந்தது, ஸ்பீக்கர். அண்ட் இது சோனி இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், இந்த மினி ஹைஃபை சிஸ்டம்ஸு. அங்கே வந்து இந்த ஜூக்கோட பார் வச்சுருந்தார், சவுண்ட் பார் வச்சுருந்தார், ப்ளூடூத் சவுண்ட் பார். ஸோ இதெல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தான் சொன்னார். சப்போஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் ஒரு ரெக்கார்ட் பிளேயருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. வித் ரேடியோ, டேப் ரிகார்டர் எல்லாமே ஆல் இன் ஒன் டைப் மாதிரி. ஃபிலிப்ஸோட தான் இது அகெயின். பட் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருந்தது. ப்ரைஸ் வந்து 25 தான் சொன்னாங்க. பட் ஓகே, இது எடுத்து ரெஸ்டோர் பண்ண சூப்பராக இருக்கும் இந்த யூனிட்டு. அண்ட் இந்த அஹூஜாவோட ஒரு பிஏ ஆம்ப்ளிஃபயர் இருந்தது. இது வந்து மோனோ ஆம்ப்ளிஃபயர் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 25 சொன்னார். அண்ட் டிரான்சிஸ்டர் பேஸ்ட் இது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஆன் பண்ணி விட்டால் பின்னாடி அப்படியே சூடு செமையாகிட்டு இருக்கும். அண்ட் இந்த பெட் டைப் டக்காயோட ஒரு பெட் டைப் டேப் ரிகார்டர் இருந்தது. பட் இதோட கண்டிஷன் வந்து புவருங்க. இது யார் வாங்கினாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்குங்க. ஏன்னா அதோட கேப்ஸ்டன் வீல் வந்து ஃப்ரீயாக ஆடிட்டு இருந்தது. ஸோ அதோட புஷ் மிஸ் ஆகுது போல். ஸோ எடுத்தால் பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ ரிஸ்க் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த கிட்டு வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க வித் பால்ஸோட. இது 800 சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பார்கெயின் பண்ணால் 500, 400 கூட வாங்கலாம். எல்லாம் யூஸ்ட் ஐட்டம்ஸ் தான். பட் ஸ்பேருக்கு எதுக்காவது யூஸ் ஆகுனா பார்த்துக்கலாம். ஸ்பேருக்குன்னா ஃப்ரீ டைமில் ஏதாவது செக் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் கேட்டார் வாங்கிக்கோங்கன்ட்டு. பட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சோனியோட ஒரு டிவிடி பிளேயர் ஒன்று இருந்தது வித் டிஸ்பிளேயோட.
ஸோ இதில் யூஸ்வலாக இந்த பிளேயர்லலாம் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு டேமேஜ் ஆகும். அதை நான் என்னன்னு இந்த பிளேயர்லையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் நீங்கள், ஏன்னா பார்க்கறதுக்கு டக்குன்னு பலப்பலன்னு தெரியும், பட் க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி வந்து பர்ன் அவுட் ஆகிருக்கும். ஸோ இது எடுத்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது ரெடி பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ப்ரைஸ் அதுக்கெல்லாம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேடி ஜஸ்டிஸோட ஒரு சிலை வந்து இங்கே இருந்ததுங்க. இது அநேகமாக கோர்ட்டில் பார்த்துருக்கோம் நம்ம, அண்ட் கோர்ட்டில் உள்ளதே இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை இது வந்து ரெப்ளிகாவான்னு தெரியல, பட் நல்லா இருந்தது. ப்ரைஸ் வந்து 3,500 சொன்னாங்க. அந்த தராசெல்லாம் வந்து ரியல் இது மாதிரியே இருந்தது, ஃபங்க்ஷனிங் தராசு. ஸோ எடுத்து இதை க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச சூப்பராக இருக்கும். 3,500 சொன்னாங்க, தெரியல இது வந்து ஜென்யூனான்ட்டு. பட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இது வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சந்தையில் இது சேலுக்கு இருந்தது. அண்ட் இது பாருங்களேன், ஒரு போட்டு, அந்த காலத்து போட்டு. லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஷோகேஸ் ஐட்டமுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். நான் ப்ரைஸ் செக் பண்ணலை, ஏன்னா நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணலாம். ஸோ இதே ஷாப்பில் தான் அந்த மல்டிப்ளேயரும் இருந்தது. அண்டு சோனியோட ஒரு சூப்பர் ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இதுவும் கொஞ்சம் நேரத்தில் சேல் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துட்டு அங்கே வைக்கிறதுக்கு முன்னே சேல் ஆயிடுது எல்லாம். அண்ட் இன்னொரு இந்த மல்டி பேண்ட் ரேடியோவும் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ ரேடியோஸு பஞ்சமே இல்லை, வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேடியோ உங்கள் கண்ணில் மாட்டோம். அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் இது வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நெட்வொர்க் டிரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் பழையசுன்னு வச்சுக்கோங்களேன். 1 TB கெப்பாசிட்டி, 1500 சொன்னார். நம்ம அப்படி இப்படி பேசி 500க்கு வாங்கிட்டோம். இது வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் விண்டோஸ் XP காலத்து டிரைவ் இது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 1 TB கெப்பாசிட்டி ப்ளஸ் இது நெட்வொர்க் டிரைவ். ஸோ நம்ம உள்ள பாட்டு படம் எல்லாம் போட்டு வச்சோன்னா மல்டிபிள் பீப்புள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன், வேணா டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். பட் கண்டிஷன் பாருங்கள், பாக்ஸ் பீஸாக இருந்தது, ப்ளஸ் எல்லா கேபிள்ஸு அடாப்டர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டேன். XPனாலும் எப்படியும் லேட்டஸ்ட் ஓஎஸும் சப்போர்ட் பண்ணுன்றனால வாங்கிட்டேன் நான். அண்ட் இந்த இது பாருங்களேன், ஹேர் ட்ரையர்னு நினைக்கிறேன், பிளேட்லெஸ் ஃபேன். இதெல்லாம் ஹாட் ஏர் வந்து இது வழியாக வரும். ஸோ சமையலில் பிளேட் எதுவும் இருக்காது, ஸோ ரிஸ்க் இல்லை. நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சு நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது கூட எந்த இஷ்யூவும் இல்லை. பிளேட் இருந்தால் தான் சிக்கிக்கும், அது இதுன்னு ஒரு பயம் இருக்கும். இதில் வந்து பிளேட் இல்லாமல் பிளேட்லெஸ் ஃபேன் வழியாக காற்று வரும். அண்ட் இந்த சேட்டலைட் ரிசீவர் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இது வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம FM மாதிரியே XMன்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட் சேனல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டிஷ்ஷு வச்சு டேரெக்டாக சேட்டலைட்லேருந்தே நம்ம FM மாதிரி சேனல்ஸை ரிசீவ் பண்ணி பாட்டு கேட்கலாம். ஐ திங்க் தமிழ் சேனலும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹாலிவுட் இதெல்லாம் கேட்க முடியும். பட் இப்போ வந்து இது யூஸ் கிடையாது, இது வாங்கினாலும் வேஸ்ட்டு தான். இது சில வேர்ல்ட் ஸ்பேஸ் ரேடியோவில் வந்துட்டு AM FMலாம் வரும், அப்படி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் பியூர் சேட்டலைட் ரேடியோ வந்து இப்போ யூஸே கிடையாது. இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஷோகேஸ் ஐட்டம் தான். அப்படி பார்த்தாலும் ரொம்ப காசு கொடுத்து வாங்காதீங்க. இதே வந்து 800 சொன்னார். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 400 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓகே, ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னு நினைவுக்கு வச்சுக்கலாம். ஏகப்பட்ட CCTV கேமராஸுங்க. ஸோ ஸ்பேருக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். வெயிட்டும் நீங்கள் வெயிட்டு பார்த்தே குவாலிட்டி செக் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி இதுன்ட்டு. இந்தியன் பிராண்டு இருந்தது, ஈக்குவேஷனும் இருந்தது. ஸோ எல்லா பிராண்ட்லேயும் வச்சுருந்தாங்க. குவாலிட்டி பார்த்துட்டு இது வந்து ஸ்பேருக்கு கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஹெவி மெஷினரிஸும் அதே ஷாப்பில் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் டிஃப்ரெண்ட் அடாப்டர்ஸு அண்டு CCTV ஹார்ட் டிஸ்க் கூட இருந்தது. இந்த ஹார்ட் டிஸ்க்கு பாருங்களேன், சண்டை போட்டு பிச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த போர்ட் இதெல்லாம் பாருங்களேன், யார் கூட சண்டை போட்டாங்கன்னு தெரில. 2-3 பேர் செக் பண்ணும்போது அடித்து பிடிச்சிக்கிட்டு இது இழுத்துருக்காங்க போல். அண்ட் இந்த ஒரு விண்டேஜ் டிவி பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். இது நல்ல கிளாஸ் செட்டப்பில் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போர்ட்டபிள் கேட்டகரியில் வரும். பார்க்குறதுக்கே இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த கிளாஸ் வந்து அப்படியே இன்டாக்டாக இருந்தது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இத்தனை வருஷங்களுக்கு கடந்தும் அது வந்து அதோட ஒரிஜினாலிட்டியில் இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது. பட் என்ன 2 நாப்ஸ் மிஸ் ஆகுது, ஒரு பவர் நாபும் ஒரு டியூனர் நாபும் மிஸ் ஆகுது. பட் எக்ஸ்டீரியர் வந்து அதர்வைஸ் சூப்பராக இருந்தது. ஸோ விண்டேஜ் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபார்ம் ஃபேக்டர் இது. ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூனரோட நாப் வந்து மிஸ் ஆகுது அண்ட் பவர் சப்ளை நாப் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் இந்த ட்ரியோ மொபைல் வந்து கிடச்சிதுங்க. ஐ மீன் வாங்கலை, பார்த்தேன் நான். பாம் ஓஎஸோட உள்ளது இது ஒருத்தர் வாங்கிட்டார். பட் இது செமத்திக்கு வெயிட்டாகவும் இருந்தது. இது நான் சேட்டலைட் ஃபோனுன்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. பட் இதெல்லாம் வந்து பாம் ஓஎஸ் உள்ளது. நல்லா டிஃப்ரெண்ட்டான மொபைல் அண்ட் டிஃப்ரெண்ட் மைக்ரோஃபோன்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டரை வந்து அனலாக் டிவியாக மாற்றிக்கலாம் நம்ம இந்த டிவி பாக்ஸ் வச்சு.
யூஸ்வலாக நம்ம டாங்கிள் எல்லாம் போட்டு இந்த க்ரோம் காஸ்ட் இதெல்லாம் போட்டு டிவியாக மாற்றலாம், ஒரு மானிட்டர் டிவியாக மாற்றலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் அனலாக். நம்ம டிவி சிக்னல் RF சிக்னல் கொடுத்து அதை வந்து டியூன் பண்ணி மானிட்டரை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கென்வுடோட ஒரு ரிமோட் பார்த்தோம், அநேகமாக நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்குது சந்தையில். அண்ட் டிஃப்ரெண்ட் மைக்ஸ் பார்த்தீங்களா, எல்லாம் செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க, குவாலிட்டி மைக்ஸ். ஏசரோட ஒரு சூப்பர் லேப்டாப் இருந்தது, செம்ம ஸ்லிம்மாக இருந்தது. கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு பியூர் கண்டிஷனில் இருந்தது. யாராவது தொடச்சி வச்சுருந்தா கூட இந்தளவுக்கு வச்சுருப்பாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களால் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு டேப் 2-in-1 மாதிரி, டேப் அண்ட் லேப்டாப் கம்பைன்டு மாதிரி 2-in-1 டைப்பில். இதுவும் ஓகே தான், கண்டிஷனாக இருந்தது. பட் பவர் ஆன் ஆகலை, ஸோ பவர் ஆன் பண்ணி பார்க்க முடியல. இதுக்கான அடாப்டர் ஏதாவது இருக்குது, ஸ்பேர் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள், கனெக்ட் பண்ணி. ஸோ Windows 10 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, அநேகமாக 12 11 சப்போர்ட் பண்ணோம். அண்ட் கேமரா பாருங்களேன், இது வித் லென்ஸ் கிட்டோட யாஷிகாவோடது விண்டேஜ் கேமராஸ் வித் அந்த லெதர் பவுச்சோடு இருந்தது. யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஷோகேஸில் வச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, அந்த வித் லென்ஸோட அழகான ஒரு லேப்டாப், ஐ கேண்டி லேப்டாப், பஞ்சு மிட்டாய் லேப்டாப். ஸோ கிட்ஸுக்கான ஒரு லேப்டாப் இருந்தது. டிஸ்பிளே சுத்த அவுட்டு, கீபோர்டு நல்லா இருந்தது. பட் இதெல்லாம் வந்து ஸ்பேருக்கு யூஸ் ஆகுமான்னு தெரில. ஸோ இந்த காம்பஸ் பாருங்களேன், ஒரு காலத்தில் 50 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ பார்த்தா 200 ரூபான்றாங்க. 200 ரூபாய்க்கெலாம் யார் காசு கொடுத்து வாங்குறான்னு தெரில. மேபி அந்த மெட்டல் போர்ஷனுக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இல்லாட்டி அதெல்லாம் 50 ருபீஸ்க்கு ஓகே தான். அண்ட் இந்த மொபைல் பாருங்கள், விண்டேஜ் நோக்கியா மொபைல். பட்டன்ஸ் போயிருந்தது, பட்டன்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருந்ததா, சூப்பராக கலெக்டபிள் ஐட்டம். அண்ட் இந்த லெதர் பவுச் கேமரா, அகைன் ஒரு விண்டேஜ் கேமரா. இதோட லென்ஸ் இதையும் பாருங்களேன், நம்ம முன்னாடி பார்த்தது இது. எல்லாமே அழகாக அந்த ஷோகேஸில் வச்சா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு யூஸ் இருக்குமான்னு தெரியல, பட் ஒரு கலெக்டபிள் தான் இதெல்லாம், விண்டேஜ் கலெக்டபிள்ஸ். ப்ராசஸர்ஸு பாருங்கள், Core 2 Duo, AMD ப்ராசஸர்ஸ், இன்டெல் அண்ட் AMD ப்ராசஸர்ஸ் இருக்குது. இது Core 2 Quadன்னு போட்டிருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா AMDயோடது 2011 போட்டிருக்கு, எல்லாம் அதர பழுசு. அண்ட் இது வந்து Core 2 Duo. ஸோ ரொம்ப பழைய ப்ராசஸர்ஸ் தான், எதுக்காவது யூஸ் ஆகுன்னா பாருங்கள். அண்டு அகெயின் ஒரு டிவி, குட்டி டிவி. ஏற்கனவே ஒரு 2 டிவி வாங்கியாச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே டிவி வாங்குற மாதிரி இல்லை. பட் சைடில் ஒரு ஓட்டை இருந்தது, அது எதுக்குன்னு தெரில, எதையா பிடிச்சி இழுத்து உடச்சிட்டாங்களான்னு தெரில. ஆனால் மற்ற போர்ட்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அநேகமாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் சந்தையில். அண்ட் டெக்னிக்ஸோட ஒரு டியூனர் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து செம்ம டியூனரு, ஒர்க் ஆச்சுன்னா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து உள்ள லொடன்னு ஏதோ ஆடிட்டு இருந்தது, என்னமோ கலண்டு கிடக்குது போல். ஸோ அவர் கேட்டப்போ நீடில் கலந்து கிடக்குதுங்கன்னாரு. நீடில் என்ன நீடில் கலந்து கிடக்குதுன்னு தெரியல, ஏன்னா இங்கே டியூன் பண்ணும்போது நீடில் தெரிஞ்சுது. 1000 சொன்னார், 1500 1000 சொன்னார். ஸோ இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு லெதர் பவுச் ரேடியோவும் பார்த்தோம், இதுவும் நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ விண்டேஜ் ரேடியோஸ் அங்கங்கே பார்க்க முடியுதுங்க. எனக்கு ஆனால் இம்ப்ரெஸ் ஆனது இந்த டியூனரில் தான். இது ஆக்சுவலாக ஒர்க்கிங்கில் பார்த்து பாருங்கள், செமையாக இருக்கும் இந்த டியூனர். அண்ட் இந்த இன்டர்நெட் பாக்ஸ்னு ஒன்று கிடச்சிதுங்க. இது வந்து 100 ருபீஸ் தான் சொன்னார், அதனால் வாங்கிட்டேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ட்டு. இது வந்து நம்ம இன்டர்நெட் டிவியில் வந்து இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஆல்ரெடி டிவியில் ஆப் இப்போன்னு எல்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு கிளாசிக் பீஸாக தெரிஞ்சது வித் கேமராவோட. சரி என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். 100 ருபீஸ் தான். ஸோ ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னல் USB அது இதுன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பாருங்கள், இது வந்து 6000 சொன்னார் ஃபுல் என்டையர் கிட்டு. காலையில் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. பட் ப்ரைஸ் கட்டுப்படி ஆகலைன்னு நினைக்கிறேன், எல்லாம் பார்த்துட்டு கன்க்ளூட் ஆகாமல் போயிட்டு இருந்தாங்க. ஹார்மோனியம் அண்ட் இந்த மிருதங்கம், தபலாவா இதெல்லாம். அண்ட் இது இல்லாமல் அப்புறம் லேட்டராக வந்து
வயலின் கூட எடுத்து வச்சுருந்தாரு. அது லேட்டரான வீடியோவில் காட்டுறேன் நான். பட் நல்லாயிருக்கு ஃபுல் இது ப்ளஸ் அந்த கவர் இதெல்லாம் சேர்த்து. ஸோ மியூசிக் லவ்வர்ஸ் ஆர் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்ட்டு. அப்படியே லைட்டாக வாசித்து பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கான்னு ஒரு டவுட்டாக இருந்தது. ஒன்றுத்துலேயும் சவுண்டு இதாக வரல. பட் அந்த இதை டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோப் டைட் பண்ணால் மேபி சவுண்ட் பெட்டராக வரலாம். அண்ட் இந்த கிளாக்கு நானும் ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவர் மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ஐ திங்க் 1000 rupees ஏதோ சொன்னார். ஸோ மாஸ்டரோடது பிம்பேம் கிளாக்கு செக் பண்ணி பாருங்கள். இதுவும் சந்தையில் இருக்குது. மற்ற ஸ்பேர் ஐட்டம்ஸும் பாருங்கள் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்ட்டு. அண்ட் இந்த பாட்டில் பாருங்களேன், இது வந்து ஏதோ பேட் ஷேப்பில் இருந்தது. வித்தியாசமாக நல்ல டாலாக. இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் அதுவாக இருக்கும். எம்டி பாட்டில்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் இந்த கேமரா பாருங்கள் செம்ம கண்டிஷனில் இருந்தது. ஐ திங்க் மினி டிவி சப்போர்ட் தான், சோனியோடது. ஸோ நண்பர் ஒருத்தர் நிறைய வாட்சஸ் வாங்கினேன்னு சொன்னார். சரி காட்டுங்க பார்க்கலான்னு பார்த்தேன். எல்லாமே வந்து இந்த கீ வாட்சஸ் தான், வைன் பண்ணுற வாட்சஸ். ஹெச்எம்டி அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஐ திங்க் 2500 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். 3 வந்து அப்படியே கட்டுற மாதிரியும் 2-3 பீஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் மாற்றுற மாதிரியும். பட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வாங்கியிருக்காரு செமலக்கு. ஸோ பாருங்கள் நீங்களும். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நேராக போய் பார்க்க முடியுதுன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ அடித்து பிடிச்சி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து வாங்கிட்டார், அதனால் சிம்பிளாக வந்து பார்க்குறோம். ஆனால் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து ஸ்டோர் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். இன்ஃபேக்ட் அவர் கையில் கட்டியிருந்தார். நான் வந்து இது வாங்கினீங்கன்னு கேட்டால் ஆமாங்க இப்போ தான் வாங்கினேன் கட்டியிருக்கேன்னாரு. ஆச்சரியமாக இருக்குது. பாருங்களேன் இந்த ஹெச்எம்டி வாட்ச் எல்லாமே. இதெல்லாம் வந்து வைண்டிங் வாட்ச்சு. சூப்பர் கலெக்ஷன்ஸ், வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே யூஸ்வலாக நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸு இதெல்லாம் கிடைக்கும். பாருங்கள் இன்றைக்கி வந்து நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் வச்சுருந்தாரு. ஷார்ப் ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாம் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து எங்கே இருந்தாவது எடுத்துகிட்டு வர்றது. அண்ட் ஜெப்ரானிக்ஸோட ஒரு சவுண்ட் பார் கொஞ்சம் புவர் கண்டிஷன் தான். பட் ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி யாராக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம மாதவன் ஷாப்பில் எப்போவும் சிரிச்ச முகத்தோடையே இருக்கிற ஒரு மனுஷன். எப்போ போனாலும் ஒரு நம்மளுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக தெரியும். அண்ட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொண்டு வந்துருக்க சொன்னார். பாருங்கள் இந்த ஃப்ளோர் கிளீனர் அதெல்லாம் கூட இருக்குது. புக்ஸு ஏகப்பட்ட புக்ஸ் வச்சுருந்தாரு. சின்ன சின்ன ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து ஏதோ வீட்டிலேருந்து நிறைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாருங்க. எல்லாம் இவர் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அண்ட் இது பாருங்கள் டிவிடி, கேனனோட ஒரு டிவிடி கேம்கார்டர் ஃபுல் கிட் இருந்தது. அப்படியே வித் ஸ்பேர் டிவிடிஸும் ரீரைட்டபிள் டிவிடிஸும் இருந்தது. இது வந்து டேரெக்டாகவே நம்ம டிவிடி போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டிவிடியை வந்து நம்ம டிவிடி பிளேயரில் அப்படியே போட்டு கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவுச்சு வித் ஸ்பேர் டிவிடி ரீரைட்டபிள்ஸ் அண்ட் கேபிள் அடாப்டர் எல்லாமே வந்து வச்சுருந்தாரு. ஸோ இது வந்து 2000 சொன்னார். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொன்னது ஃப்ளோர் கிளீனரு. ஸோ கன்னோட இருக்குது. இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ட்டு. அண்ட் ஒரு டார்ச் கூட நம்ம பார்த்தோம் அங்கேயே. ஏதோ ஒரு புதையல் பொட்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவசரமாக போய் பார்த்தேன். அப்பா உள்ளே யாரோ டேஷ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு ஈஸி சேர் இருந்தது, 1500 சொன்னாங்க. சப்போஸ் யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள் ஈஸி சேர். அப்படியே ஈவினிங்கில் கார்டன் முன்னாடி போட்டு, கார்டன் இருந்ததுன்னா முன்னாடி போட்டு ஹாயாக உட்காந்து பாருங்கள். அண்ட் இங்கே யூஸ்வலாக நமக்கு ரிமோட் ஸ்பேர்ஸ் அண்ட் நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அப்படியே ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதான்ட்டு. நம்ம ஒரு ஐட்டம் தேடணும், எல்லாம் வந்து மறைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படி சண்டை போட்டு உள்ளே போய் அது என்ன ஐட்டம்னு காமிக்கிறேன். ஸ்பெஷல்னு நினச்சி பார்த்தேன். ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து ஒரு டைரி மாதிரி தான். ஃபோன் இண்டெக்ஸ் புக்கு. நம்ம ஃபோன் நம்பர்ஸ் அப்படியே எழுதி வச்சுட்டு ஒரு லெவலில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போல்லாம் வந்து இது மேஜிக் மாதிரி பார்ப்போம். ஸோ மெக்கானிக்கல் டைப் இது. அப்படியே அந்த லிவர் திருப்பிட்டு என்ன பேஜ் வேணுமோ அது டக்குன்னு ஓப்பன் ஆகும். அண்டு இது நோக்கியா ஆர் எனி இந்த டச் பேட் கீபேடு மொபைலுக்கான பேட்ரிஸ் வந்து நிறைய பார்க்க முடியுங்க. ஸோ எல்லாம் வந்து பவர் செக் பண்ணி கண்டிஷன் பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம். ஹைஃபை செட்ஸ் கேட்குறீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எடிஃபையரோட அகைன் ஸ்பீக்கர்ஸ் இருந்தது. நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு எடிஃபையர் வாங்கியிருந்தோம், வீடியோ போட்டிருப்பேன் நான். இது வந்து ஒரு 2.1 சிஸ்டம் மாதிரி இருந்தது.
அண்ட் கூடவே வந்து ஒரு ஹைஃபை செட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொன்னல வயலினும் கூட வச்சுருந்தாருன்ட்டு. ஸோ அதையும் எடுத்து ஃபுல் கிட்டாகவே வச்சுருந்தாரு. ஹார்மோனியம் அண்ட் மிருதங்கம் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம். அண்ட் இது வந்து நான் ரிட்டன் போகும்போதும் இருந்தது. ஸோ ப்ரைஸ் அதிகம்னால அநேகமாக சேல் ஆகலைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர்நூன் போல் போகிறீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. புக்ஸு கேட்குறீங்க, அதே மாதிரி புக்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. நிறைய ஷாப்ஸில் வந்து புக்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய பார்க்க முடியும். அண்ட் சவுண்ட் பார்ஸ், ஹோம் தேட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கும். அண்ட் இந்த சவுண்ட் பார் பாருங்களேன், செம்ம படா சைஸாக இருந்ததுங்க. செம்ம விட்த்தும் அதிகம், லென்த்தும் அதிகம், அல்டிமேட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் சவுண்ட் பார்ஸ் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக மூர் மார்க்கெட்லேயும் சேல் போடுவாங்க. சப்போஸ் இங்கே வாங்க முடியலன்னா அங்கே கூட பாருங்கள். டெனானோட ஏவிஆர் அண்ட் மற்ற ஏவிஆர்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து 10Kன்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் சவுண்ட் பார்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் மூர் மார்க்கெட்டில் கூட இது பார்க்கலாம். மூர் மார்க்கெட்லேயும் அங்கே ஷாப் போட்டிருப்பாங்க இதே பர்சன். அண்ட் அங்கே கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் இது சேல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அதுக்கப்புறம் கிடைக்காது இது. அண்ட் ஷேக்ஸ்பியரோட ஒரு புக்கு, அவர் எழுதின புக்கான்னு தெரில, பட் வந்து புக்கு ஒன்று இருந்தது. புக் லவர்ஸ் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்ட்டு. அண்ட் டக்குன்னு பார்த்தேன், ஏதோ ஒரு பிளேயர் மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா ஒரு ஹைஃபை செட்டோட ஒரு கவர், டேப் ட்ரைவ் கவர். அண்ட் ஏகப்பட்ட கேமராஸ் இருந்ததுங்க, டிஎஸ்எல்ஆர் கேமராஸு. ஐ திங்க் ப்ரைஸ் 2000 எதுவும் சொன்னாருன்னு நினைக்கிறேன். 2000 6000 சொன்னாரோ, செக் பண்ணி பாருங்கள். வித் லென்ஸ் கிட்டோட நல்ல கண்டிஷனில் இருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள் நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸு. அண்ட் இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வரும், கேளுங்க. கிரவுண்டில் விளாண்டுருப்பாங்க, இல்லை வெளியே வந்து விளாடுவாங்க. இந்த மாதிரி பல் இவ்வளோ ஷைன்லாம் சாதா பல்ல இருக்காது. இது ஒரிஜினல் பல். இந்த இதில் நம்ம பல் எல்லாம் உடஞ்சிரும். இது ஒரிஜினல் பல்ல தான். இது எப்படியும் ஒரு டெஸ்ட்டான பல் இருக்கும். பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. அதுதான், அந்த பால் தான் ஷேப் மாறாமல் இருக்கும். ரெண்டு சைடும் இல்லை, நம்ம பால்லாம் இது உடஞ்சிரும், ஷேப் மாறிடும், கலர் போயிடும். அந்த ஷைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கவர் ஷைன் பண்ணி இந்த இது ஷைன் கொண்டு வந்துருக்காங்க. எப்படியும் ஒரு 50 ரூபா அண்ணன் பாலாக தான் இருக்கும். ஸோ இந்த பியூட்டிஃபுல் காரு கூட இருந்ததுங்க, BMW மாடல் காரு. ஸோ இதுவும் நல்ல கண்டிஷனில் இருந்தது. பேட்டரி ஆப்ரேட்டட் கார் தான் அது. அண்ட் அப்படியே பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்பேர்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். டாய் கார்ஸ், ஏகப்பட்ட டாய் ஐட்டம்ஸ், ரிமோட் கார்ஸ் அண்ட் நிறைய கேசட்ஸ் இருந்தது. தெரிஞ்சவர் ஒருத்தர் நல்ல மும்முரமாக வாங்கிட்டு இருந்தார். அவர் நான் வந்தது கூட கவனிக்கல. சரி, அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டு அவர் கண்டினியூ பண்ணிட்டோன்னு நம்ம அந்த பக்கம் போயிட்டோம். பேட்ரி சார்ஜர் டிவைசஸ், SMPS டைப்பு அண்ட் டிஃப்ரெண்ட் டேப் ரெக்கார்டர்ஸ், சோனியோடது பக்கா விண்டேஜ் ஐட்டம்ஸ். அண்ட் இங்கே வந்து பக்கத்தில் டிஃபென்ஸ் ஏரியாவில் நிறைய வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. என்னமோ கேள்விப்படுறேன், இது வந்து லொக்கேஷன் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா டிஃபென்ஸ் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுவாங்கன்ட்டு. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ப்ளூடூத் டிவைசஸ், இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஃபேனை பாருங்களேன், பெடஸ்ட்ரியல் ஃபேன், நல்ல பவர்ஃபுல்லான ஃபேன் கூட. இது நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்க்க முடியும். செம்ம ஃபோர்ஸாக காற்று வரும். இப்போதைக்கு நம்ம விரலை விட்டு சுற்றி காற்று வர வச்சு பார்த்தோம். ஏகப்பட்ட இந்த யூனிட்டு இன்றைக்கி இருந்ததுங்க. நிறைய பவர் சப்ளை யூனிட் மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்டு வித்தியாசமாக இருந்தது. USB போர்ட்டு அது இதுன்னு போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்பேர் தேவைப்படும் அப்படின்னா பாருங்கள், இதுவும் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃபெக்டிவ்னு போட்டிருக்கு, பட் ஸ்டில் ஏதாவது ஒரு யூனிட்டு ஸ்பேர் கூட யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வேணா செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், USB to இது ஐ திங்க் பவர் யூனிட் தான் நினைக்கிறேன். ஸோ மாடல் நேமெல்லாம் போட்டிருக்கு, அதை வச்சு கண்டுபிடிங்க. அண்ட் இது வந்து USB to பவர். நம்ம USBலேருந்து அந்த 5 வோல்ட்டை அப்படியே அவுட்புட்டாக எடுத்து நம்ம வேறு டிவைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடாப்டரும் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்டது. அண்ட் அகைன் இன்னொரு நண்பர் ஒருத்தர் இந்த மொபைல்லாம் வாங்கியிருந்ததா சொன்னார். 800 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கார் போல் இந்த சோனியோ மொபைல் எக்ஸ்பீரியா. அண்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரும் வாங்கியிருக்காரு. இந்த கேமரா அவருக்கு ஸ்பேருக்கு வேணும்னு வாங்கியிருக்காரு. மிரர் கேமரா தான்.
ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேருக்கும் நிறைய பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கண்டிஷனில் கூட பரவாயில்ல. அண்ட் இந்த தடவை வந்து நிறைய சோனி ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்குங்க. இதில் டேரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். 700 சொல்லுவாங்க, 500க்கு வாங்கிக்கலாம் நீங்கள். எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டாக தெரியுது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் இன்றைக்கும் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. இதில் வந்து நம்மளுக்கு அந்த கார் தான் வந்து டக்குன்னு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா டயரும் காணும். டயரை மட்டும் ரிம்மை மட்டும் வச்சுட்டு டயரை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். பட் இன்ட்ரெஸ்டிங் கார். அண்ட் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்து 3000 சொன்னாருங்க. மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டவர் ஸ்பீக்கர்ஸு. சாம்சங்கோடது. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். 3000 டோட்டல் யூனிட்ஸ். எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியல. இந்த சாம்சங் ஹோம் தியேட்டரோட வர்றதெல்லாம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக தெரியாது. பட் பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் டைப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் நிறைய 2-in-1s வச்சுருக்காருங்க. வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். அண்ட் இந்த இன்வெர்டர் பேட்டரியும் சேலுக்கு இருந்தது. 7500 சொன்னாங்க. எல்லாம் புதுசாக லிக்விட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் பவர் எப்படி இருக்குன்னு தெரியல. வாட்சஸ் செக்மெண்ட் பாருங்கள். இதெல்லாம் வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் மீதி உள்ளது. சரி, அப்படியே எடுத்து பார்த்தேன் ஏதாவது தேருமான்ட்டு. ஒன்றும் தேரலை. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிட்டோம். அண்ட் இங்கே லேப்டாப் பேட்டரிஸ் கேட்குறீங்க. இதெல்லாம் வந்துட்டு 200 ருபீஸ்லேருந்து வச்சுருக்காரு. இங்கே வச்சுருக்கிறது ஃபுல்லாக வந்து டெல் லேப்டாப் பேட்டரிஸ் தான். சப்போஸ் வந்து தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். கம்பேட்டபிலிட்டி செக் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா அப்படியே கழட்டி வேறு எதாவது ரீயூஸ் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய சோனி PSP கண்ட்ரோலர்ஸ் பார்க்க முடிஞ்சதுங்க. ஏகப்பட்டது இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. இந்த லொக்கேஷனில் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்டது இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 25 30 பீஸ் பார்த்துருப்பேன் நான். ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து 500லேருந்து சொன்னாங்க. 500 அதிகமானு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்கெயின் பண்ணால் 100 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெவி மெஷினரிஸ் தான் இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் மேபி 500 இருக்கலாம். பட் பார்கெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறைவான ப்ரைஸ்க்கே வாங்கலாம். அண்ட் இந்த மைக் பாருங்களேன், செம க்யூட்டாக இருந்தது. இது ஏதோ ப்ரொஃபஷ்னல் மைக் மாதிரி தெரியல. பட் அந்த அளவுக்கு வந்து க்யூட்டாக தெரிஞ்சுது. லென்ஸு, ஏகப்பட்ட ஸ்பேர் ஐட்டம்ஸுங்க. சால்ட்ரிங் மிஷின் அண்டு பிளேயர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இந்த ஸ்டாண்டு, சால்ட்ரிங் மிஷின் வைக்கிற ஸ்டாண்டு. மல்டிமீட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கிடையாது, நார்மல் மல்டிமீட்டர்ஸ் தான். பாருங்கள், எல்லாம் வந்து சால்ட்ரிங் ஐட்டம், சால்ட்ரிங் மிஷின்னு ஏகப்பட்டது போட்டு வச்சுருந்தாங்க. ஏதாவது 1-2 கூட ரெடி பண்ணலாம். பட் இது வெளியே ப்ரைஸ் இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அண்ட் இந்த யூனிட்டை பாருங்களேன். இது வந்து LT AC 230 வோல்ட் போட்டிருக்கா. அந்த சைடு பாருங்கள், HT 3 kV. ஸோ ஏதோ ஒரு சைடு ஒரு இன்புட் கொடுத்தா இன்னொரு சைடு பலமாக எடுக்க முடியும். இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வாங்கிட்டோம் நாம். இதை 100 ருபீஸ் தான். HTலேருந்து LT இல்லை LTலேருந்து HT கன்வெர்ட் பண்ணிக்கலாம் போல். அண்டு அம்மா லேப்டாப் இருந்ததுங்க. ஸோ கவர்மெண்ட்டோட லேப்டாப். யாராவது இதுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவங்க தான் இப்போ உயிரோடு இல்லை. அவங்களோட லேப்டாப்பு இப்போ இருக்குது. இதுக்கு யாராவது தேவைன்னா உயிர் கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். கிளாக் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் DVR ஒன்று இருந்தது, ஈக்குவேஷனோடது. இந்த மாடல் நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்படி USB சப்போர்ட் அண்ட் USB சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக எல்லா DVRஸ்லேயும் வரும். அண்டு ஈக்குவேஷனில் இந்த பிளாஸ்டிக் மாடல் இப்போ தான் பார்க்குறேன். அண்டு ஸ்கேனர் அண்டு பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் 2 காம்போவும் இருந்தது. ஸோ இந்த கிளாக் எப்படி இங்கே வந்ததுன்னு தெரியலை. ஒற்றுமையாக இருந்தப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் போல் அது வந்து இந்த கிளாக்கில் இருக்குது. நல்லாவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து சந்தைக்கு வந்துருச்சு.
யாராவது ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பெட் செக்ஷனில் ஆஸ் யூஷுவல் தாங்க, எதுவும் வந்து ஸ்பெஷலாக பார்க்கல, அதே ஐட்டங்கள் தான், அதே டாக்ஸு கேட்ஸு. என்ன போனால் ஏதாவது க்யூட்டாக இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா. ஜெர்மன் ஷெப்பர்டும் இருந்தது. எல்லாம் பாவம் வெயிலுக்கு சோகமாக உட்காந்துருந்ததுங்க. அண்ட் இந்த கேட்டுங்களுக்கு வாழ்வை பாருங்களேன், ஒரு ஃபேன் வேறு உள்ளே செட் பண்ணி கொடுத்து எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்குதுங்க. வாழ்வு தாண்டா அவங்களுக்கு. போன வாரம் பார்க்கும்போது ஒன்று லிட்டர் பாக்ஸில் தூங்கிட்டு இருந்தது. அண்டு கோழி குஞ்சுங்கள்லாம் பாருங்கள். இதெல்லாம் தெரியல எப்படி ஃபுல் லைஃப் வளருமா இல்லை கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்குமான்ட்டு. அண்ட் இந்த பெட்ஸ் எல்லாம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த பெட்டு வந்து பேர் 3000 சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பேர் வாங்கிட்டு போகிறது பார்த்துருக்கேன் நான், இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேஜில் போட்டு. செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க அது பார்க்குற பார்வையும் இதுவும். பட் இதுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் என்னன்னு தெரியல. அண்டு நர்சரி சைடு ஆஸ் யூஷுவல் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பிளான்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ரோஸ் சைடு அண்டு அதர் ஐட்டம்ஸ். உரங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ நம்ம எல்லாமே அப்படியே ஆல் இன் ஒன் அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ அந்த பக்கம் ரோடு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸிட் கூட ஆகலாம், இல்லைனா அப்படியே யூடர்ன் போட்டு திரும்ப இன்னொரு ரவுண்டு கூட போகலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் உரங்கள்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் நேச்சுரல் உரங்கள்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கி நம்ம பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலையிலே புழக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்டு மாம்பழம்லாம் பாருங்கள், செம்ம வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பலாப்பழமும் சரி. அண்ட் இதெல்லாம் பாருங்கள் லிச்சி ஃப்ரூட்ஸு. எடுத்து பார்த்தா வாங்கி வச்சுட்டாரு. ஸோ இந்த ஷேப்பு இப்போ தான் பார்க்குறேன் நான். எங்கள் ஏரியாலலாம் வேறு மாதிரி இருக்கும், ரவுண்டாக ஒரு மாதிரி பிளாக் கலரில். நுங்கு வெயிலுக்கு இதமாக இருக்கும். நுங்கு இளநீ எல்லாமே வந்து சேலில் இருக்குது. எனக்கு பிடிச்ச பதனி தான் காணும். பேக்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து இந்த பேக்ஸை சேல் போட்டிருந்தாங்க. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேட்டாங்க என்ன இதுன்ட்டு. ஸோ அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். 950. And this one? 1200. Okay. எவ்வளோ? 550. Okay. Yes. ஓகே. ஸோ ஒரு விண்டேஜ் ஏர் கூலர் பார்க்க முடிஞ்சதுங்க. சூப்பராக இல்லை இது? அப்போ உள்ளது ஒரு பீரோ மாதிரியே இருக்குது. வீடியோகான் ஏர் கூலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பக்கா விண்டேஜ். 1500 தான் சொன்னாங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். போன வாரம் இந்த இடத்துல ஊஞ்சல் இருந்தது, இந்த வாரம் இந்த ஏர் கூலர் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். வெயிலும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட வந்து நம்ம முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. அதே மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.